வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜே தான் பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான தகவல் தாங்க பார்க்க போறோம். ஸோ தளபதி விஜய் அப்படின்னு சொல்றது நல்லதா, இல்லை சிஎம் விஜய் அப்படின்னு சொல்றது நல்லதான்னு எனக்கு தெரியலங்க. தளபதி விஜயை பத்தி நியூஸ் போடாம எந்த ஒரு நியூஸ் சேனலும் இருக்கிறது இல்லை இன்னைய தேதிக்கு. அதே போல யூடியூப் சேனலும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தலைவர் ஆயிட்டு இருக்காருங்க. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன சொல்ல வரேன்னா, தளபதி விஜயோட பையன் இருக்காருல்ல சஞ்சய், அவர் பார்த்தீங்கன்னா சிக்மா அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்கிறாரு. ஸோ இதுக்கான ஆடியோ லான்ச்சும் பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுங்க. ஸோ தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா சிஎம் ஆனதுக்கப்புறம் அவரோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் உலகமே கொண்டாடி தீர்த்துட்டு தளபதி விஜய் 70க்கு மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. இருந்தாலும் ஜனநாயகன் படம் தான் தளபதி விஜய் கெரியர்லேயே சம படம்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல தளபதி விஜய்க்கும் அவரோட மனைவிக்கும் இடையில பிரச்சனை இருக்கிறதுனால சஞ்சய், அதாவது தளபதி விஜயோட பையன் பாத்தீங்கன்னா தளபதி கிட்ட பேசாம இருந்திருக்காருங்க கொஞ்ச நாள். பட் இப்ப பாத்தீங்கன்னா சிக்மா படத்துக்கு ப்ரமோஷனுக்காக தளபதி கிட்ட பேசியிருக்காரு. ஜனநாயகன் படமும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ இந்த டைமை பயன்படுத்திக்கிட்டு நம்ம தந்தைய, அதாவது விஜயை பார்த்தீங்கன்னா நம்ம சிக்மா படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிட்டா நமக்கும் ப்ரொமோஷன் முடிவு பண்ண சஞ்சய் அவரை கூப்பிட்டுருக்காரு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பா வரேன் மகனேன்னு சொல்லிட்டு சிக்மா படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு போயிருக்காருங்க. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா தளபதி விஜயும் அவரோட மனைவியும் சந்திச்சிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ பேசும் பொருளாக இருக்கு. என்னன்னா, ஏற்கனவே சங்கீதா பார்த்தீங்கன்னா கேஸை வாபஸ் போக போறதா ஒரு சில தகவல் அடிபட்டுச்சு. ஒருவேளை சங்கீதா பார்த்தீங்கன்னா கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா அவங்க தான் தமிழக வெற்றி கழகத்தோட துணைத் தலைவர் ஆகுவாங்கன்னு சொல்லப்படுதுங்க. எது உண்மை பொய்ன்னு தெரியல. கூடிய விரைவில் தளபதி விஜயும் அவரோட மனைவி இணைவதற்கான வாழ்த்துக்களை டெல்டா பசங்க மூலியமா நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி கருத்து கமெண்ட்ல போடுங்க. இந்த லைக் பண்ண மேலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.